வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை குறித்து, ஒவ்வொருத்தருடைய அழைப்பை குறித்து நாம் வாசித்து வருகிறோம். ஆபிரகாமின் அழைப்பை குறித்து வாசித்தோம். ஈசாக்கு பின்னால் பார்ப்போம். யாக்கோபின் அழைப்பை நாம் பார்த்து வந்தோம். கர்த்தர் எப்படி அவரை டீல் பண்ணிடுறார் என்று. நேற்று பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, எப்படி இவர் இந்த செலக்ட் பண்ணார். ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் கூட இருப்பேன், நான் உன்னோடு இருந்து உன்னை வெற்றிகரமாக அவன் திரும்பி கொண்டாட பண்ணுவேன்னு சொல்கிறாரு. ஆனாலும் நம்மளுக்கும் இந்த மாதிரி தான் வாக்குத்தத்த வசனங்கள்லாம் வருகுது. நான் இது கம்பேர் பண்ணுறேன், நம்ம வாழ்க்கையும் யாக்கோபுடைய வாழ்க்கையும். நம்மளுக்கும் இந்த மாதிரி தான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வருகிறது. இப்படி செய்வேன்னு கர்த்தர் சொன்ன பிறகு கூட நம்ம என்ன பண்ணுறோம், சொந்த வழியில் போக பார்க்குறோம். அங்கே என்ன ஆயிடுச்சு, இந்த லாபான்கிட்ட மீட் பண்ணுறாரு யாக்கோபு. அந்த லாபான்கிட்ட போய் லாபான் கேட்குறாரு, ரொம்ப கால்குலேட்டிவாக கேட்குறாரு. பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாக இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? இவர் வாலண்டரி தான் போய் வேலை செய்கிறாரு. வேலை செய்கிறது எதுக்காகனா, அந்த பொண்ணுக்காக. வேதத்தில் ஒரு வாசத்தின கர்த்தர் சொல்வார், யாக்கோபு ஒரு பொண்ணுக்காக வேலை செய்தான்னு சொல்லிட்டு. பாருங்கள், அந்த செய்த காரியத்தை கர்த்தர் நன்றாக நினைவு கொண்டு வருகிறார். ஸோ சொல்கிறாரு, நீ என் எலும்பும் மாம்சமானவன் என்றான். 1 மாதம் வரைக்கும் அங்கே தங்குறான். தங்கிட்டு தென் ஃப்யூச்சர் பிளான்ஸ், நம்மளுக்கும் இந்த மாதிரி ஃப்யூச்சர் பிளான்ஸ் எல்லாம் வரும். அப்போ லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாக இருப்பதனால் எனக்கு சும்மா வேலை செய்யலாமா? எவ்வளோ சம்பளம் கேட்குற? நவ் ஹீ ஹஸ் புட் ஹிம் டவுன் லிட்டில் பிட். இவ்வளோ வரைக்கும் சொந்தக்காரன்ற மாதிரி இருந்துச்சு, சொந்த மந்தையை பார்த்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, வேலைக்காரனை கொண்டு போயிட்டாங்க. So he has descended at the level of Jacob to a servant. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஏனென்றால் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இவன் கேட்டுக்கலாம், ஆண்டவரே, நான் இந்த பெண்ணை விரும்புகிறேன், நான் என்ன செய்யணும்? நீர் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கேட்கல. அப்போ என்ன பண்ணுறாரு, லாபானுக்கு 2 குமாரத்திகள்னு பார்த்தோம் நம்ம. அது லேயால், அவர் கண் ஒரு மாதிரி இருந்துச்சு, கூச்ச பார்வை உள்ளவள். அது ராகேலோ அழகானவள் என்று பார்த்தோம். பின்பு ராகேல் பேரில் பிரியப்பட்டு, இப்போ இவன் என்ன பண்ணுறான், ராகேல் பேரில் பிரியப்பட்டு நம்முடைய இளைய குமாரத்திற்காக ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வாலண்டியராக அவரே கொடுக்குறாரு. இப்படி தான் நம்மளும் மாட்டிக்குவோம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொருள் மேலே, இந்த உலகத்தில் இச்சை என்பது எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ கடையில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பெரிய ஹைலி டெக்கரேட்டிவ் பொருட்களாக வச்சுருப்பாங்க. நான் அமெரிக்காவில் இருக்கும்போது, வாஷிங்டனில் இருக்கும்போது, டைசன் மால்னு ஒன்று பெரிய மால் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதோட அட்ராக்டிவாக எது வைக்கணுமோ இருக்குது. இப்போ மொபைல் ஃபோன் ஷாப்னா விதவிதமான டிஸ்பிளே, மொபைல் ஃபோனு, ஆப்பிள் ஃபோன்ஸு, இந்த ஃபோன் அந்த ஃபோன் எல்லாம் வச்சு அதை அட்ராக்டிவாக வச்சு நம்மளை எப்படியாவது வாங்க வச்சுருவாங்க. பேசி 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 வாங்க வைப்பாங்க. அவங்க பேசி தான் வாங்க வைப்பானே தவிர்த்து, அங்கேயும் அது மாதிரி தான். இதில் ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம ஊர்லேயும் அது மாதிரி தான் இருக்குது. எல்லாம் பேசி, தட் இஸ் கால் இட் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். இப்போ இங்கே என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஹீ இஸ் ட்ரைங் டு மார்க்கெட் க்ளீனாக ஹிம்செல்ஃப். இளைய குமார்த்திக்காக நானே 7 வருஷம் வேலை செய்கிறேன்னு சொல்லி தன்னை விற்றுக்கிட்டான். ஸோ ஹீ சோல்ட் ஹிம்செல்ஃப் ஃபார் 7 years. 7 years of his time, valuable time. There is one season of his time has been lost.
மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்ம ரொம்ப பார்த்துக்க வேண்டியது என்னென்னா முக்கியமாக டைம். ஏன்னா நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் மேக்ஸிமம் அவன் வந்து 80 வருஷம் இருப்பான், இல்லாட்டி 90 வருஷம் இருப்பான். ஸோ அதுக்கு மேலே இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 80 வருஷம் 90 வருஷம் இருக்கும்போது எப்படி அவன் இந்த மேக்ஸிமம் டைம் இதில் வந்து 80 ஆகிட்ட பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது அவனால். நல்லா கவனமாக இருங்க. அதனால் we have to be very much calculative about our timings. We have to take wise decisions about our timings. ஸோ இந்த வாலிப வயசுலேயே நம்ம என்ன பண்ணணும்னா டைமிங்கை பற்றி ரொம்ப கேல்குலேட்டிவாக இருந்து நிறைய நல்ல டிசிஷன்ஸ் எடுக்கணும். இஃப் யூ டேக் அ ராங்ஃபுல் டிசிஷன் தென் யூ ஆர் சப்போஸ் டு லூஸ் unless or otherwise a divine interference is there. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஈவன் இந்த ஃபினான்ஷியல்ஸ் இதில் கூட பார்த்திங்கன்னா கூட காட்ஸ் பிப்ளிக்கல் ஃபினான்ஸில் கூட பார்த்திங்கன்னா கர்த்தர் சொல்கிறது அதே தான். 3 தாளந்தை கொடுக்குறாரு ஒருத்தனுக்கு இல்லை 3 பேர் கொடுக்குறாரு. ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்து. அது நம்ம கேட்கலாம், ஏன் ஒரு ஆள் 1 தாளந்து ஒண்டி ஒருத்தனுக்கு கொடுக்குறாரு, மற்றவங்களுக்கு இது கர்த்தருடைய விஷயம். கொடுத்துட்டு இது மல்டிப்ளை பண்ணேன்னு, ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் மல்டிப்ளை பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இவன் என்ன பண்ணுறான், அதே அவன் ஆனால் 5 தாளந்துடையவன் 5 தாளந்தை மல்டிப்ளை பண்ணுறான், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. இப்படி தான் கிங்டம் லா வேலை செய்யுது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 2வது தாளந்து 2 தாளந்து உள்ளவனும் அவனும் அது மாதிரி தான் பண்ணுறான். ஸோ 1 தாளந்துடையவன் என்ன பண்ணுறான், அதை புதைச்சி வச்சிடறான். இன்றைக்கி நிறைய பேர் இது வந்து டைம் சீக்வன்சிங்கையும் கொடுக்கும். திரும்பி வந்து எஜமான் கணக்கு கேட்பார். நம்ம கொடுக்க டைமிங்கை பொறுத்து கணக்கு கேட்பார். கடவுளும் அது மாதிரி நம்ம கொடுத்த டைமிங்கை பொறுத்து கணக்கு கேட்பார். நான் உனக்கு டைமிங் கொடுத்தேனே, இந்த இவ்வளோ காலத்தை கொடுத்தேனே, எப்படி என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். ஸோ கேட்கும்போது இப்போ கேட்கும்போது நம்ம வந்து என்ன செய்வோம், இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே 7 வருஷத்தை வீணடிக்கிறாரு, அந்த பெண்ணுக்காக வீணடிக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, நேராக ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்கிறார். அதுக்கு லாபான் அவனை பார்த்து, அந்நிய புருஷனுக்கு கொடுக்கல பார்க்கலாம், அவளை உனக்கு கொடுக்கறது உத்தமம், என்னிடத்தில் தரித்திரு அப்படின்னு சொல்லிட்டு ரூல் பண்ணுறான். இப்போ நான் ஃபுல் ஃப்ளெஜ்ட் சர்வெண்ட்டாக மாறிட்டார். அடிமையிலையும் அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கிக்கிட்டாரு. அப்பொழுது யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். இது நம்மெல்லாம் செய்வோமா, இந்த காலத்து பசங்கள்லாம் செய்வாங்களான்னு கூட தெரியாது. 7 வருஷம் ஒரு பொண்ணுக்காக வேலை செய்கிறான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்சமாய் தோன்றுச்சு பாருங்க. அப்போ இந்த வார்த்தை, இந்த வசனமே சொல்லுது நம்மளுக்கு சம்திங் ராங் வித் திஸ் ஃபெலோ. ஒரு பொண்ணுக்காக 7 வருஷம் டைம் தனது ப்ரெஷஸ் டைமிங்கில் வேஸ்ட் பண்ணிட்டான். அதுவும் ஃபுல்லாகவே அந்த பொண்ணோட அவனோட அசோசியேஷன் வித் தட் கேர்ள், தட் இஸ் ரேச்சல், பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் கிரேட்டாக இருந்திருக்காது. கடைசியில் சீக்கிரமாகவும் சேர்த்து போயிட்டுருப்பான். சரி, இப்போ வந்து வைஃப்ஸ் செலக்ட் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட விடுறது நல்லது. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல பார்க்குறான், பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி என் நாட்கள் நிறைவேறிச்சு. அது கூட அவர் லாபானுக்கு தெரியாது. லாபானுக்கு வேண்டியது இவங்கிட்டது ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேணும் வேலை. ஏனென்றால் இவன் வேலையில் கெட்டிக்காரன். இவன் கூட இருந்தான்னா நிறைய பெருக்கம் வருது. இதை கண்டுபிடிச்சிட்டான் லாபான். அது மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே போய் இருக்கிறாங்களோ அவர்கள் இருக்கிற இடத்துல ஆசீர்வதிக்கப்படும், மற்ற இடமும் ஆசீர்வதிக்கப்படும், மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், இவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ காலம் நிறைவேறினபடியால் என் மனைவியிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். இப்போ கேட்குறான்,
கேட்டது லாபான் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், நேராக போய் அவனை ஏமாற்றி முதல் பொண்ணு, கூச்ச பொண்ணு, பார்வை உள்ள பொண்ணை கொண்டு வந்து இவன் தலையில் கட்டிடுறான். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் ஏமாற்ற போய்ட்றான். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சால் நம்ம யாரையும் ஏமாற்ற முடியாது. இவன் அண்ணனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை திருடிட்டு வந்தான், இங்கே வந்து ஏமாந்து போயிட்டான். ஸோ அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அவனுக்கு தெரியல. இந்த காலத்து மாதிரி இல்லை, நைட்டில் இந்த மாதிரி லைட்டு கிட்டலாம் இல்லை. அப்புறம் கண்டுபிடிக்கிறான் அடுத்த நாள் காலையில் தான், ஐயோ நம்ம பண்ணது தவறாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேறு பொண்ணு, நான் வேலை செய்தது 7 வருஷம் இந்த பொண்ணுக்காக, ரேச்சலுக்காக வேலை செய்தேன். ஆனால் கொடுக்கப்பட்டது இல்லையார். ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டான் அவங்க மாமன்கிட்ட. கேட்டதுக்கு, எங்கள் வழக்கம் மூத்த பொண்ணு இருக்கிறதுல இளைய பொண்ணை கொடுக்க மாட்டோம், அதனால் இவளுக்காகவும் இந்த இன்னொரு வருஷம் 7 வருஷத்தை நிறைவேற்று. அப்போ இவனோட ஐடியா என்னது, லாபானோட ஐடியா, இவனை வேலைக்காரனாகவே வச்சுக்கணும். ஸோ இன்னொரு 14 வருஷம் அவனுடைய ப்ரெஷஸ் லைஃப்பில் he spent about 14 years wasted his time. ஸோ அந்த டைமை வேஸ்ட் பண்ணும்போது எப்படி இருந்திருக்கும்? 14 இயர்ஸ்ன்றது 2 seasons. 2 seasons you can do a lot of things. I don't know, we can become old இந்த 2 seasonsல. அவனுடைய யூத்தாக இருக்கலாம், அவனுடைய எபிலிட்டியாக இருக்கலாம், அந்த இடத்துல அந்த வருஷங்களில் நிறைவேற்றுறதுக்கு எல்லாத்தையும் இழந்துடுறா 2 பெண்ணுக்காக. ஸோ இந்த இடத்துல என்ன பாருங்கள்,